ஹாய் டு ஆல். திருச்சியில சீமான் அவர்கள் தன் திறமைய காட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயுமே சீமான் அவர்கள் பொளந்து கட்டுவாரு. அதுவும் திருச்சியில கிட்டத்தட்ட ஒரு செம்ம பெரிய மாநாடு நடத்தியிருக்காருங்க. இந்த அளவுக்கு இவ்ளோ பெரிய மாநாடா அப்படின்னு எல்லாருமே அப்படி இருந்தது. அவர்கள் ஆப்போசிட் கட்சிய தாக்குறது அதுவும் தாக்குவாருன்றத விட பொளந்து கட்டுவாருன்னு கூட சொல்லலாம். நேரடியா அப்படியே அனல் பறக்கும் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம அப்படி இருக்கும் அவர் பேசுறது. இந்த வாட்டியும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாம தான் பேசியிருக்கிறாரு. டிஎம்கேவ தாக்குனதா இருக்கட்டும், ஏடிஎம்கேவ தாக்குறதா இருக்கட்டும், டிவிகேய பெருசா அவர் மென்ஷன் பண்ணி எதுவுமே பேசல. நேத்து நடந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு இருந்தது. இதுல நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு புகைப்படம் எடுத்து பார்த்தீங்களா? அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சம்போது எடுத்த ஒரு புகைப்படம்னு நெனைக்கிறேன். வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து 2016ல பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல எந்த அளவுக்கு கூட்டம்ன்றதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நேத்து நடந்த மாநாடுக்கு எப்படி ஒரு கூட்டம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி இருந்ததுங்க. சீமான் அவர்கள் பேசினாலே விவசாயத்த பத்தி பேசாம அவர் போவே மாட்டாரு. அதே மாரி தான் விவசாயமும் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையாக்கப்படும். அப்படின்ற மாரி ரொம்ப அழுத்தி அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்லாம் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கலாம். அப்பதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படின்ற மாரிலாம் பேசியிருந்தாரு. இதெல்லாம் யாருமே பேசாத ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு. ரியலாவே இதெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்களே! அப்படின்ற மாரி தான் இருந்தது நேத்து கேட்கும்போது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. "பொறுத்தால் பூமி ஆழ்வார்" அப்படின்றதுக்கு நீங்க முன்னாடியே பார்த்த ஒரு புகைப்படம் தான். 2000 2016ல பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. 2026ல அதே அதே மாரி ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்த்து தான் ரெடி பண்ணாங்களா? இல்ல எப்படின்னே தெரியல. எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஆனா, இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் சான்ஸே இல்ல. இதுக்கு மிகப்பெரிய சல்யூட் சார்.